மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 3 பேரின் உயிரிழப்பிற்கு காரணமாக கல்குவாரியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இப்ப அதிகாரிகள் என்னென்ன கோணங்கள் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? கணேஷ், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் குணா அவர்கள் இந்த காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நேற்று வெடி விபத்து நடந்த மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த கொண்டையம்பட்டியில் தற்போது இவர்கள் அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் தான் அருகில் தான் இந்த விபத்தானது நடந்தது. இப்போ மதுரை வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமாரி மற்றும் தொழிலாளர் நல அலுவலர் சாந்தி அவர்கள் தற்போது உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அரசின் அந்த ஆணை தொடர்பான அந்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர். அந்த குவாரியில் பணியாற்றுபவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த உயிரிழந்தவர்கள் தொழிலாளர் நலத்துறையில் பதிவு செய்துள்ளார்களா என்பது குறித்தும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்து நம்ம அந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலர் சாந்தி அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், இந்த உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் கட்டட இதில் அந்த சங்கங்கள் இதில் பதிவு செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அரசாணை உள்ளது. மேலும் இது போன்ற தொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் இது மற்றும் கட்டட சங்கங்கள் பதிவு செய்ய வேண்டும். செய்தால் அவர்களுக்கு அரசு அதிகமான சலுகைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் அந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலர் சாந்தி அவர்களிடம் கேட்கலாம். இந்த உயிரிழந்த இந்த நபர்களுக்கு என்ன மாதிரியான இந்த அரசாணை இருக்குங்க மேடம்? என்ன ப்ரூஃப் இருக்கீங்க நீங்க விசாரணை இப்போ என்ன மாதிரி பண்ணீங்க? இல்லை, இது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அன்ரெஜிஸ்டர்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் கூட இப்போ கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. ஜிஓ நம்பர் 6513/2016 வந்தது. ஸோ அதன்படி பதிவு பெறாத தொழிலாளர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜூர்ட் ஆகிட்டாங்க, அதில் ஏதாவது லிம்ஸ் காலு கை அது மாதிரி ஊனம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊனத்தோட பர்சன்டேஜுக்குமே அப் டு 1 lakh வரைக்கும் காம்பன்சேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. நான் அதை இப்போ ஸ்பாட்டில் கொடுத்துட்டு போகிறேன். அவங்க அதோடய அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் வேறு எதுவும் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் கலெக்டர்கிட்ட கொடுத்துருவோம். கலெக்டரோட ரிப்போர்ட்டு, ஏடி மைன்ஸோட ரிப்போர்ட்டு, எங்களோட ரிப்போர்ட், ஸ்பாட் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வச்சு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கமிஷனருக்கு அனுப்பிச்சிருவோம். கமிஷனர் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாங்ஷன் பண்ணுவாங்க. சாங்ஷன் வந்த உடனே இங்கே நான் லேபர் ஆஃபீஸர் நான் அந்த இண்டிவிஜுவலுக்கு பணம் கொடுத்துருவேன். இந்த உயிரிழந்தவங்களுக்கு நிவாரணமானது இன்னும் எவ்வளோ நாட்களில் கொடுக்கப்படும்? மேலும் இதே போன்ற தொழிலாளர்கள் இந்த அமைப்பு சார் இதில் உங்களோட அந்த தொழிலாளர் நலத்துறையில் பதிவு பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த எளிய முறைகள் அது என்னன்றதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. அவங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே இலவசமாகவே கிடைக்கும். அவங்க தொழிலாளராக, உடலால் உழைக்கிற ஒரு தொழிலாளராக இருக்கணும். அந்த மாதிரி அவங்க தொழில் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்று கொடுக்கறதுக்கு ட்ரேட் யூனியன் ஆக்டில் 1926 ட்ரேட் யூனியன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற தொழில் சங்கங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய செக்ரட்டரி கையெழுத்து போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த முதலாளி இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கல்லுடைக்கிறவங்க இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற முதலாளி இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்க அதுக்கு சர்டிஃபை பண்ணலாம். அப்புறம் விஓஓ சர்டிஃபிகேஷன் இருக்குது. அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய விவரம் கரெக்டு தான், அவங்க இந்த தொழில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 சர்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கணும். அந்த ஃபார்மில் இவங்க ஆஃபீஸ்க்கே வரலாம். அங்கே வெப் கேமராவில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆன்லைன்லேயே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ரெஜிஸ்டர் பண்ணி கார்டையும் உங்களுக்கு ஆன் ஸ்பாட் கொடுத்துருவோம். 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அதை ரெனுவல் பண்ணணும். அந்த கார்டை ரெனுவல் பண்ணிவிட்டு பெனிஃபிட்ஸ் அவங்க குழந்தைகளுடைய கல்வியில் ஆரம்பித்து கல்வி 10வது படிக்கிறதுலேருந்து இருக்குது. அந்த கல்வியை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப் டு பிஜி பண்ணுற வரைக்கும் இருக்குது. விடுதியும் சேர்த்து இப்போ மேக்ஸிமம் 8,000 rupees கொடுக்குறோம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க திருமணத்துக்கு வாங்கிக்கலாம், மகப்பேருக்கு வாங்கிக்கலாம். நேச்சுரல் டெத்து இறந்து போனாங்கன்னா 17,000 ரூபாய் இருக்குது. ரெகுலராகவே அவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்கனாலும் 1,02,000 ரூபாய் ஈமச்சடங்கோடு இருக்குது. இது மாதிரி கட்டடத்தின் போது விபத்தில் ஏற்பட்டாங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. 60 வயசு நிறைவடைந்தவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம். மாதம் 1000 ரூபாய். பதிவு மட்டும் செய்யணும். இப்போ அரசு பதிவு பெறாத தொழிலாளர்களும் நன்மை அடையணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஜிஓ நம்பர் 65 1/3/2016 போட்டிருக்காங்க. அதன்படி பதிவு பெறாத தொழிலாளர்களுக்கும் அதே 5 லட்சம் ரூபாய் வழங்குறதுக்கு அரசு வழிவகை செஞ்சிருக்கு. நன்றி. கண்டிப்பாக கணேஷ், இப்போ நம்ம கேட்டோம். தொழிலாளர் நலத்துறை அலுவலர் சாந்தியை நம்மிடம் தெரிவித்தாங்க. இந்த தொழிலாளர்கள் பதிவு செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு இந்த உரிய விசாரணை செய்து அவர்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு இந்த விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே தகவல் அறிந்த மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி இந்த விபத்து நடந்த இடத்தில் நேற்று துரிதமாக செயல்பட்டு அவர்களது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து நேற்று மாலை அவர்களது உடலை ஒப்படைத்தார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு, விபத்து நடந்த இடத்திற்கு தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வந்திருந்தார்கள். அவர்களது முயற்சியின் பால் தற்போது இந்த சமூக நலத்துறை அலுவலர் மற்றும் அந்த தொழிலாளர் நலத்துறை மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை செய்து வருகிறார். இந்த உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. கணேஷ்.